கலட்டி குடிச்சீங்கன்னா பக்கத்தில் பத்து வா 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 மணி மணிக்கு கலட்டி குடிச்சீங்கன்னா பக்கத்தில் பத்து வா 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 மணி மணிக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினுடைய 6வது நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், நவாலி தேவாலயம், சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம். 1995ஆம் ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் தேதி இந்த இடத்திலே ஸ்ரீலங்கா விமானப்படையினருடைய குண்டுவீச்சு தாக்குதலிலே பல பொதுமக்கள் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடலங்கள் மண்வெட்டிகளாலும் சவல் என்று சொல்லப்படுகிற அந்த ஆயுதங்களினாலும் மண்ணை அள்ளுவது போல் கூட்டி அள்ளப்பட்டு கொண்டு சென்று
புதைக்கப்பட்ட வரலாற்றை கொண்ட இந்த மண்ணிலே இருந்துதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வடகிழக்கு தாயகமெங்கும் கடந்த 77 வருடங்களுக்கு மேலாக கட்டமைப்புசார் இனப்படுகொலையையும் செய்து வருகின்ற ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசினுடைய உச்சக்கட்டமான இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரிய வகையிலே எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இங்கே எங்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற அம்மையாருடைய மிக நெருங்கிய உறவினர் ஒருவரும் இந்த விமான குண்டுவீச்சிலே கொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே ஒரு தேவாலயத்தின் மீது குண்டு வீசப்பட்டு அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்ட இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழர்கள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக படுகொலை செய்யப்பட்ட இந்த நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்துக்கு முன்பாக இருக்கின்ற அந்த நினைவு தூவியிலே நாங்கள் இந்த சர்வதேசத்துக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம். இவ்வாறு ஆலயங்கள் எந்தெந்த இடங்கள் தாக்கப்படக்கூடாது என்று சர்வதேச சட்டங்கள் சொல்லி நிற்கிறதோ அந்த இடங்களை எல்லாம் தெரிவு செய்து இங்கே பொதுமக்கள் பெருமளவிலே தங்களுடைய உயிர்களை காப்பதற்காக ஒரு ஆலயம் என்று நம்பி வந்த இடத்திலும் அந்த ஆலயத்துக்கு மீது நிச்சயமாக இந்த விமானப்படைகளுக்கு தெரியும். அப்பாவி பொதுமக்கள் அவர்கள் தமிழர்கள் என்கிற ஒற்றை காரணத்திற்காகவே கொன்றொழிக்கப்பட்ட இந்த இனப்படுகொலைக்கு நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டியிருக்கிறோம். நாளைய தினம் இறுதி நாள் நிகழ்வு முள்ளிவாய்க்காலிலே இடம்பெற இருக்கிறது. வடகிழக்கு தமிழர் தாயக தேசத்தில் உள்ள எங்களுடைய தாயக உறவுகள் அனைவரும் எழுச்சியும் புரட்சியுமாக திரண்டெழுந்து வந்து சர்வதேச இந்த இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதியை ஒற்றை குரலிலே உரத்துச் சொல்வோம் என்பதற்கு நாங்கள் அன்புரிமையோடு இந்த தாயக உறவு மக்களையும் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி, வணக்கம்.